பொய் சொல்வது நன்மையா தீன்மையா? பொய்யே வாழ்க்கையாக வாழ்வது நன்மையா தீமையா? பொய்னா என்ன, அதனுடைய லாபம் என்ன? ஆமாங்க, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம பிறந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்திருப்போம். அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய ஓனர்ஸ் அதாவது நான் ஒரு 6th படிச்சுட்டு சில இடங்களில் ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு சில ஓனர்கள்ட்ட இருந்து நல்ல குணாதிசயங்களை கற்றுக்கிட்டேன். ஒரு சில ஓனர்கிட்ட இருந்து கெட்ட குணாதிசயங்களை கற்றுக்கிட்டேன். இதில் கெட்ட குணாதிசயங்களை ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அதனுடைய விபரீதம் எப்படி இருக்குது, நல்ல குணாதிசயங்களை ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அதனுடைய லாபம் என்ன இருக்குங்கிறது தெரியாமையே இன்னும் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கெட்ட குணாதிசயங்களை ப்ராக்டிக்கல் பண்ணவங்க லைஃப் அது பெரிய பெரிய ஆளாக கூட இருப்பாங்க. அவங்க கூட நாங்கள்லாம் பெரியவங்கன்னு சொல்லி கொடுவாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய செயல் மதிக்கத்தக்கதாக இருக்குதோ அவர்கள் மட்டும்தான் பெரியவர்கள். மதிப்பு இல்லாமல் பணத்துக்காக செய்வது அது ரைட்டாக தப்பா, அதுதான் இதில் ஆர்கியூமெண்ட்டுங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒரு காப்பாற்றுறதும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேஷன் ஒருத்தர் வர்றாரு, ஃபுல் தண்ணி. நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றணும், பணம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னாப்புல. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 2-3 நாளாக எனக்கு ஒரே பிரச்சனை. நம்ம ஜோசியக்கார் ஒருத்தர் நல்ல பழக்கமானார், திடீர்னுட்டு நல்ல ஜோசியம் சொன்னார், கரெக்டாக நடந்ததெல்லாம் சொன்னார். அவர் சொன்னார், என்ன கேட்காம எந்த விஷயத்துலையும் இப்போதைக்கு தலையிடாதீங்க, என்ன கேட்காம இப்போதைக்கு எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க, அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை தரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை குறிப்பிட்ட நாளுக்கு தள்ளி வைக்கிறது எனக்கு நல்லதாக தோணுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது எனக்கு நல்லதாக தோணுது. அதனால் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா நீ நம்ம சொந்தக்காரன் ஆகிட்ட. நாளைக்கு உன் முகத்தில் நான் முழிக்கணும், என் முகத்தில் நீ முழிக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே போய் பாரு. அவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், இல்லை உனக்கும் 4 பேர் பழக்கம் இருக்கலாடே, நீ சாதாரண ஆள் இல்லைல்ல, அவங்கள பாரு. தற்சமயத்துக்கு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இவரால் உதவி பண்ண முடியும், ஏன் இதை தட்டி இன்னொருத்தர்கிட்ட அனுப்புகிறாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி, வாழ்க்கையில் 4 நல்லதும் கற்றுக்கிடணும், 4 கெட்டதையும் கற்றுக்கிடணும். அந்த கெட்டதை கற்றுக்கிடுறதுனால நம்ம கெட்டதே செய்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கையை பரிதவிக்க வச்சிடும். நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும், அது அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிடணுங்கிறத கற்றுக்கிடுறது. அதை ரொம்ப கற்றுக்கிட்டேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொஞ்சம் ஏழப்பட்ட சமுதாயத்து மக்கள். இந்த சமுதாயம்தான் உலகத்திலே பெரிய பணக்காரங்க. ஆனால் இவங்க பெரிய பணக்காரனாக ஆக முடியாத அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை கல்ச்சரல் இருக்குது. அந்த கல்ச்சரலில் தான் நானும் வளர்ந்தேன். என் கூட படித்தவங்களில் ஒரு சில பேர் படித்து அந்த வாழ்க்கை லைஃப்பை விட்டு மாறி நல்லா இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க அந்த வாழ்க்கையிலே இருந்துக்கிட்டு இன்னும் கூலி தொழிலாளியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு கோர்ட்டு கேஸு ஃபைலு அலைஞ்சி அவங்க லைஃபையே ஒடுக்கிக்கிடுறாங்க. இவங்களை திருத்தலாமா அப்படின்னு நினச்சி எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும், இவர்களை திருத்தலாம் என்று சொல்லி எத்தனையோ தலைவர்கள் பேசினாலும் இவர்களுடைய வாழ்வியலை இவங்க மாற்றிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், இப்போ வந்துட்டு போனவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் எல்லாம் குடியார பயிர்வதான். குடியில் ஓவராகிட்டான், எல்லே தாண்டிட்டான். குடிச்சிட்டு போதை ஓவராகி போதை காலியானோன்னு குடிக்க காசு கேட்டு பொண்டாட்டிக்கிட்ட போய் கலடா பண்ணியிருக்கான். பொண்டாட்டி கை வாங்கிடுச்சு, போட்டு 4 போட்டு அடித்து விரட்டி விட்டாப்புல.
அவருக்கு அசிங்கமாக ஆகி போச்சு. அவர் அடித்தது தப்புன்னு யாரும் கேட்குறதில்ல. கூட 4 போடுமான்னு தான் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த குடிகார பையன் என்ன பண்ணால் நேராக போயிட்டு கையில் இருந்த 10-20 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட ஃபோனை வாங்கி அந்த பொண்ணோட தம்பி இங்கே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்னு சொந்தக்கார பையலுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி விட்டான். சொந்தக்கார பையலுக்கெல்லாம் அழுதுகிட்டே ஃபோனை பண்ணிட்டான். இந்த குடிவெறியை பழி வாங்குற தன்மையை பாருங்கள் தம்பி. அவங்க எல்லோரும் மாலையும் கையுமா அங்கேருந்து புறப்பட்டு ஒரு சில பேர் இங்கே வந்துட்டாங்க, ஒரு சில பேர் தெரிஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டான். ஏன்னு கேட்டால் உங்கள் அக்கா என்ன அடித்து அதை பழி வாங்குறக்கா இப்படி பண்ண அப்படிங்கிறான். குடிவெறி. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வந்தான். இந்த கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். போதை ஏறி இருக்குது. அந்த கடைக்காரன் கறி குழம்பு வச்சுருக்கான். அந்த கறி குழம்புல 2 பீஸு ஏதோ கம்மியாக இருந்திருக்கு. அதை எனக்கு பீஸை தாங்கன்னு கேட்காம ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிக்கிட்டு இன்னும் நீ கம்மியாக வச்சுருக்க எனக்கு அதிகமாக போடுன்னு கேட்டிருக்கான். பக்கத்தில் இன்னொரு குடிகாரன் இருந்திருக்கான். அவனும் சொந்தக்காரன் இல்லை. ஏன்டா திங்கிறதுல அவர் கட்டுப்படி ஆகாதான்னு இவன் ஒரு கெட்ட வார்த்தையை பேச 2 பேரும் அடிச்சுட்டு உருண்டுட்டு கிடக்கிறானுங்க. இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டையை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு வந்தால் இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். முந்தானத்து ஒருத்தன் வரான், குடும்பத்தில் நல்லா இருந்தான், திடீர்னு குடிக்க அடிமையாகி போயிட்டான். அவன் பேரில் ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு விற்றுட்டே வந்துட்டான். அதையும் ஒருத்தன் வாங்கிக்கிட்டான். இதை போய் திருப்பி கேளுன்னா வண்டி அவன் பேரில் இருக்கேன், விற்றுட்டான், நான் வாங்கிட்டேங்கிறான். வாங்கினவனும் சொந்தக்காரன், விற்றவனும் சொந்தக்காரன். இவன் குடியார பையனை தெரிஞ்சு வாங்கினதோட போய் தப்புன்னு சொல்லவும் முடியல, அவன் கேட்கவும் இல்லை. அவனோட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஒரு சமுதாயம் முன்னேறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு சமுதாயம் முன்னேறது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க எத்தனை பாடுகளை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நான் வேலை செய்த ஓனர்களை அப்படியே நினச்சி பார்த்தேன். ஒரு பயங்கர பக்தர், சாமி பக்தர்னால் அப்படி பக்தர். தண்ணி வைப்பார், பூசணிக்காய் உடைப்பார், கோயிலுக்கு செலவு பண்ணுவார். ஆனால் சப்ளை பண்ணுற ஒருத்தனுக்கும் ஒழுங்காக கேஷ் கொடுக்க மாட்டார். சின்ன சீட்டு கிழிஞ்சு போச்சுனாலும் துட்டு இல்லைன்றவார். ஏமாத்துறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தாங்க. குறிப்பிட்ட நாளில் இறந்தும் போயிட்டார். அவருடைய வளர்ச்சி அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் அவரை அடித்தா அவன் சொந்தக்காரெல்லாம் வந்துடுவான். அவன் திருட்டு பயலாக இருந்தாலும் அவன் திருடனான்னு சொல்லி அடித்தா எல்லா சொந்தக்கார பயிலும் வந்துடுவான். திருட்டு பயலுக்கு சொந்தம் சப்போர்ட் பண்ணும். இது என் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆடிட்டர் சொன்னார், தம்பி 1 ரூபாய்க்கு நாணயம் இருக்குது, அதில் 1 பக்கம் ராஜாக்கள் முத்திரை இருக்கும், 1 பக்கம் பைசா முத்திரை இருக்கும். இந்த பைசா முத்திரை இருக்கிறது எல்லாம் கெட்ட மனிதர்கள்னு நினச்சிக்காயா. அவனோள்கிட்ட எதை பேசினாலும் கள்ளக்கடத்தல் பண்ணுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, ஏமாத்துறது, பொறுக்கித்தனம் பண்ணுறது, எப்படியாவது காது சம்பாதிக்கிற குறிக்கோள்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ராஜாக்கள்னு ஒரு முத்திரை இருக்குது பார்த்தியா, அந்த பக்கம் இருக்கிறது நியாயமான வழியில், நிம்மதியான வழியில், அமைதியான வழியில், ஆபத்து இல்லாத வழியில் சமாதானமாக போயிட்டே இருப்பான். இதில் சில குடும்பங்கள்லையும் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் 10 விதமாக இருப்பான். இப்போ முந்தானத்து ஒரு சண்டை, அது எங்கள் சொந்தக்காரங்க அந்த நியாயத்தை போய் தலையிட்டேன். அந்த தலையிட்டு போகும்போது இது தப்புன்னு சொன்னோம், ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் அவங்க கொஞ்சம் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு தப்பான எண்ணங்களை சொல்லியிருக்காங்க, அதை தெளிவுபடுத்தணும், புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொருத்த குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு சண்டை. ஒரு படித்து கொஞ்சம் உத்தியோகத்துக்கு வந்துட்டார், மீதி 4 பேர் வரவே இல்லை. படித்தவன்லாம் கிட்ட போயிட்டு சும்மா பண உதவி கேட்குறது, பொய்யை சொல்லி கேட்குறது. அப்போ அவனுக்கும் குடும்பம் இருக்குமே, அந்த குடும்பம் வாழணுமேங்கிற சிந்தனையே கிடையாது. ஏன்னா இவனுங்க பண வெறி இருந்தாலும் தன்னுடைய சொந்தத்தையே கெடுக்கிற புத்தி வந்து போச்சு. இப்போ நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நான் நிம்மதியாக இருக்கலாம். இன்னொருத்தன் 1000 ரூபா சம்பாதிக்கிறான், 1000 ரூபாய்க்குள்ள இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஒருத்தன் 500 ரூபா சம்பாதிக்கலாம், அதுக்குள்ள நிம்மதியாக இருக்கான். அவன் சம்பாதிச்சு எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டா எல்லோரும் நல்லா இருக்கலாம். அடுத்தவன் கெட்டாலும் பரவாயில்ல, சொந்த சகோதரன் கெட்டாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிச்சு எனக்கு இருக்கட்டும், அடுத்தவன் மேலே பழியை போட்டு பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் உள்ள குடும்பம் எப்படி முன்னேற முடியும்? முன்னேறுன்னு பேப்பரில் தான் எழுதிக்கிட முடியும். ஒருத்தன் முன்னேறிட்டானா அவனை பிடுங்கி அவனை நாஸ்தி பண்ணி பொய்யை சொல்லி அழித்து அசிங்கப்படுத்துகிற குணாதிசயம் ஏழப்பட்ட ஜனங்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஜனங்கள் நம்மகிட்ட உதவியை கேட்டு வரும்போது
இந்த மாதிரி பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கிடலைன்னா நம்ம பொழப்பு நாறி போகும். நம்ம பொழப்பு நாறி போகும். அதனால் நம்ம பொழப்பு நாறாமல் இருக்கணும்னா சொந்த பந்தத்தில் இருந்து திருந்துவானான்னு ஏங்கணுமே தவிர திருத்துறது கடவுள் கையில் தான் தம்பி. அதனால தான் இவங்ககிட்ட இருந்து இந்த பொய்யை சொல்லி நான் தப்பிச்சுக்கிட்டேன். சில இடங்களில் பொய் சொல்கிறது எவ்வளோ நன்மை, சில இடங்களில் உண்மையை பேசுகிறது எவ்வளோ நன்மை. அப்போது நல்லவங்களை பேசி நல்ல வழியில் போகும்போது நம்ம எல்லாருமே உயர்ந்தவங்க தான். ஜாதிகள் இரண்டு ஒழிய சாற்றுங்கால் நீதி ஒழிவாய் நேரிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அப்போ கெட்ட பழக்கம் உள்ளவன் எந்த பெரிய சமுதாயத்தில் பிறந்தாலும் எவ்வளோ பெரிய உதவிக்கு போனாலும் அவன் கெட்டவன் தான். நீ எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் உலகம் ஒன்றை தப்பாக பார்த்தாலும் நீ நல்ல வழியை தேடிக்கிட்டு நன்மையான வழியில் போகும்போது நீ உயர்ந்தவன் தான். உலகம் மூஞ்சை பார்த்துட்டு சொல்லலாம் நீ வறுமையில் இருக்க கெட்டவன்ட்டு. ஆனால் கடவுள் சொல்லவே மாட்டார். அவனுக்கு மேலே உயர்த்திக்கிட்டு இருக்காரு. அதுன்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உலகம். பொய் சொல்வது